ஸோ கைஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்போது நம்ம கேபில் வந்தோம் அண்ட் ஹாப்பி டு see that நம்ம போகும்போது நம்ம காரில் போகிறோம் அப்படின்றது. கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேடம் கார் ஓட்ட போகிறாங்க. என்ன பண்ணோம்? அப்படியே யூட்டன் போடு, அந்த மரத்துக்கிட்ட போய் யூட்டன் போடு. புரியல. மரத்துக்கிட்ட போய் யூட்டன் போடு. மரத்துக்கிட்ட போகலையே இன்னும். சரி இங்கே யூட்டன் போடு. என்னடா ஐயோ எனக்கு புரியலடா. ஸோ நாளைக்கு நம்மளோட பிராண்ட் நியூ புது காரை வந்து ஷோரூம்லேருந்து எடுக்க போகிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. நைட் தூக்கமே வர மாட்டேது இது நினைச்சினா. ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ எக்ஸைட்டட் எனக்கு. உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நெகிழ்ச்சியா இருக்கு. நவீன் என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? இந்த லோன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு எல்லாம் ஓகே சைன் போட்டு வரதுக்குள்ள பெரும்பாடு. கரெக்டா 1 month வெயிட்டிங் அப்புறம் நாளைக்கு கரெக்டா சொன்ன டேட்டுக்கு எடுக்க போறோம் ஆக்சுவலி. ஸோ கைஸ் அவ்வளோதான். இப்போ வந்து இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக காலையிலேருந்து என்னெல்லாம் பண்ணுன்றது அப்படியே vlog-ஆ ஷேர் பண்ண போகிறோம். சரியா? அதனால தான் இந்த கிளிப் சடனாக இந்த ட்ரெஸ்ஸில் நாங்கள் இருக்கிறது. ஓகேவா? இப்போ வந்து ப்ரஷ் பண்ணிட்டு வந்துட்டோம் 2 பேரும். ப்ரஷ் பண்ணிட்டு சரி ஓகே. காலை டிஃபன் செய்ய ஆக்சுவலி எங்க 2 பேருக்கும் துப்பு கிடையாது. அதனால வந்து டிஃபன் நம்ம டைம் இல்ல. என்னடி வாய்ஸ் இது? என்ன சாப்பிட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோன்றதை நம்ம காட்ட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து ஆக்சுவலி எனக்குலாம் எக்ஸைட்டடாக இருக்குது. ஒரு பக்கம் கரெக்டாக டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குமான்னு ஒரு பக்கம் நர்வஸாகவும் இருக்குது. உனக்கு எப்படி இருக்கா சொல்லு? எனக்கு தெரியுதா வேர்த்து ஊத்திக்கிட்டு இருக்கு. வேர்த்து ஊத்திட்டு இருக்கு. படபடத்து ஆக்சுவலி. ஐயா நடக்காத. இது ஆக்சன் மேடம். சரி அப்புறம் என்னத்தை தின்றோம்னு காட்டுறோம், வாங்க பார்க்கலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்க்கு மினி டிஃபன் வடா, பொங்கல், தோசை, அப்புறம் இட்லி இருக்குங்க அண்ட் 2 வகை சட்னி கொடுத்துருக்காங்க. ஹியர் இட் இஸ். ஒரு ஸ்பூன் வேற கேசரிக்கு. டிங் 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 குடிச்சிருக்கடா. புச்சுக்கு புச்சுக்குன்னு இருக்குடா. புச்சுக்கு 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 புச்சுக்கா. எல்லாத்தையும் அமைக்கி பார்க்கணும்ல. சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அப்படி என்னதான் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ அழகா இருக்குன்னு நம்ம சாப்பிட்டுட்டு சொல்லலாம். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அவங்க ஆல்ரெடி ஒரு பாதி டிஃபன் முடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். எங்கடா புரோட்டா? நீ வர்ற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? பாதி சொல்லிட முடியாது, பட் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இட்லி அப்படியே பொறுமையா வரேன். வடை நல்லா இருக்கு. என்ன வடையா? இட்லி வந்து ஓகே, ஆனால் சட்னி வந்து கொஞ்சம் அவ்வளோக்கா எனக்கு பிடிக்கல. பட் நைஸ். அதுனா அவ்வளோக்கா இவ்வளோக்கா சும்மா புதுசாக இருந்துச்சு, ட்ரை பண்ணேன். சரி ஓகே சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு இப்போ என்ன பண்ண போறோம் சொல்லு. ஏன்டா அடிக்கிற? சரி சொல்லு. சாப்பிட்டு வயலன்ஸ் violence 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 சாப்பிட்டாச்சு. மணி வந்து காட்டு 10 மணி ஆயிடுச்சுக்கா டைம் டிங்கடக்கா. ஸோ ஓகே தெரியுதா? ஸோ அதனால இப்போ நம்ம வந்துட்டு குளிக்க போகிறோம். எவ்வளோ நாள் கழிச்சு குளிக்கிறோம் நம்ம? சொல்லையா? பரவாயில்ல சார், பரவாயில்ல உண்மையா சொல்லு. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு. சொல்லு. ஒரு 2-3 நாள் இருக்கும். ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு ஃபீவரா இருந்துச்சு. அதனால இந்த 2-3 நாள் கழிச்சு குளிக்கிறோம். மனசாட்சியோட பேசு. மற்றபடி நாங்க டெய்லி மனசாட்சியோட 3 நாள் கழிச்சு குளிக்கிறோம். 3 நாள் கழிச்சு குளிக்கிறோம் தான். ஜஸ்ட் 3 days, ஜஸ்ட் 3 days. கர்ம கர்ம. 12:30 to 1:30 குட் டைம்ன்றதுனால அந்த டைம்ல கார் எடுக்கலாம் அப்படின்றதுக்காக நம்ம 12 மணிக்கு தான் ஷோரூம்ல இருக்க மாதிரி போறோம். ஸோ அவ்வளவுதான். we are gonna bath and அவ்வளவுதான். குளிச்சுட்டு வந்து உங்களை பாக்குறோம். 2 hours later guys நாங்க 3 பேரும் ரெடி ஆயிட்டோம். 3 பேரும் எப்படி இருக்கோம்? மேட்டியோட புது ட்ரெஸ் கியூட்டா இருக்கு. மேட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹூடி ப்ளூ கலர்ல ஒரு ஹூடி ரீசெண்டா வாங்கியிருந்தோம். கில்லி. ஆமா கில்லி வச்சு கியூட்டா இருக்கு. கேப் வந்துருச்சு, கிளம்பிட்டோம். ஸோ கேப் ஏறி கிளம்ப வேண்டியதான். வயர்லாம் கலக்குது. எனக்கு கக்கா வந்துரும் போல இருக்கு. ஸோ கைஸ் வந்துட்டோம், ஷோரூமில் வந்துட்டோம். காருக்கு வெயிட்டிங்க, ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, பேப்பர் ஒர்க்ஸ் ஃபார்மாலிட்டிஸ்லாம் எல்லாம் பார்க்கணும். ஒரு பக்கம் எனக்கு நர்வஸாக படப்படப்படாட்டு இருக்குது, என்ன ஓவர்வெல்மிங்காக எமோஷ்னலாகவும் இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ கார் டீட்டெயில்ஸ், இன்சூரன்ஸ் பற்றி நம்ம எக்ஸ்சேஞ்சில் போட்டு தான் எடுத்திருந்தோம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு டாக்குமெண்ட்ஸில் செக் பண்ணிவிட்டு கையெழுத்து போட்டதுக்கப்புறம் நம்ம காரை வந்து நம்ம ரிசீவ் பண்ணோம். ஸோ எனக்கு ஒரே ஒரு குறை என்னென்னா, காரை கொஞ்சம் ப்ராப்பரான பிளேஸில் வச்சுருக்கலாம். ஒரு வீடியோ எடுக்கிற மாதிரியான ஒரு டீசெண்டான பிளேஸில் வச்சு எடுத்திருந்தா எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்கும். அது ஒரு குறை தான். மற்றபடி வந்து எனக்கு காரில் எந்த குறையுமே கிடையாது. கார் சூப்பராக இருந்தது. கலர் நம்ம வந்து கிரே கலர் சூஸ் பண்ணியிருந்தோம். நம்ம டொயோட்டா கிளான்ஸாவோட வி வேரியன்ட், டாப் அண்ட் வேரியன்ட் சூஸ் பண்ணியிருந்தோம். மற்ற கார்ஸ் கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஃபீச்சர்ஸ் வைஸ், சேஃப்டி வைஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம காரில். இதுலேயே நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டிருந்தா சுசுக்கி பலேனோ எடுக்கலாம். பட் எனக்கு பலேனோவோட லுக் வைஸ் எனக்கு இது பிடிச்சதுனால இதை பிக் பண்ணிக்கிட்டேன். வணக்கம்டா மாப்பிள, தேனியில இருந்து
ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டில் நல்ல ஒரு காராக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால தான் இதனால் பிக் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு மேட்டி ஏற்றியாச்சு, அதுக்கப்புறம் நான் வந்து ஏறி காரை ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா மேட்டி தான் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் எல்லாத்துக்குமே. அந்த மாதிரி தான் அன்றைக்கி கார் எடுத்தோம். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. என்னோடய ஃபஸ்ட்டு புது கார் அப்படின்னும் போது எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக அண்ட் ப்ரௌடாகவும் இருந்துச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்போது நம்ம கேபில் வந்தோம் அண்ட் ஹாப்பி டு see தட் நம்ம போகும்போது நம்ம காரில் போகிறோம் அப்படின்றது. இப்போ வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பணும். குட் டைம்குள்ளே எடுத்துட்டோம். கரெக்டாக இப்போ 1:30 குட் டைம்குள்ளே நம்ம காரை மூவ் பண்ணிட்டோம். தட்ஸ் வெல் அண்ட் குட். கைஸ் ஆக்சுவலி குரோம்பேட் லென்ஸ்கார்ட் வந்திருக்கோம். லென்ஸ்கார்ட்டில் வந்து சன்கிளாஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு. ஆமா, இவ gift கேட்டா அதுக்காக. இது கிஃப்ட்னு கிடையாது. எனக்கு கிஃப்ட் எனக்கு கொடுன்னா சரி ஓகே வச்சுக்கலாம் அப்படிதான் கேட்குற மாதிரி இருக்கு உங்ககிட்ட. எமோஷனல் டேமேஜ். சரி விடு. அதனால வந்து எனக்கு கண்ணாடி ஒன்று ரொம்ப நாளாக பார்த்து வச்சிருந்தேன். சரி எனக்கு வாங்கி கொடுன்னு பை ஒன் கெட் ஒன்னுன்றதுனால தான் இவன் வாங்கி தரேன்னா. ஏன்னா இன்னும் நான் வாங்கிக்கலான்ட்டு. Master plan. சரி ஓகே, கில்லி கிளம்பிட்டா. இங்க பாருங்க, திருட்டு கொடுத்து தானே வேணும். அப்படின்னா இருக்கேன். நல்லா இருக்கா பாரு. நல்லா இருக்கு. நிஜமாவா? ரொமான்டிக்கா பாருங்க. அம்மாடி காம பார்வையாளருக்கு ரொம்ப திரும்ப என்னப்பா இது? அதான் வந்து எங்களுக்கு இந்த லென்ஸ்கார்ட்ல கலெக்ஷன் பிடிக்கல. தீபாவளி எப்போ வந்தப்போ ஒரு கிளாஸ் பார்த்து வச்சிருந்தேன். அதே ஃப்ரேம் அதே இடத்துல இப்போ அப்படியே தான் இருக்கு. நல்லா இருக்க மாட்டானா? நீ டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டா. ஸோ அதே ஸ்டாக் தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்குமா, இல்லைன்னா ஆன்லைனில் ஆர்டர் போடுற மாதிரி இருக்குமா? சரி எனக்கு வேணாம் நான் முடிவு பண்ணிட்டேன். ஆக்சுவலி நம்ம ஏன் லென்ஸ்கார்ட் அது பின்னாடி போயிட்டு இருக்கோம். வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாமா? பட் ரேட் இது வச்சுன்னா பரவாயில்லையா? பார்த்துக்கலாமா? இந்த நம்ம இதுக்கு முன்னாடி வச்சிருந்த டியாகோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் போட்டு தான் கனெக்ட் பண்ணணும். என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர்ஸும் கார்ப்ளே கனெக்ட் ஆகிடுச்சு. நான் வந்து ஒரு ஜோக்காக உங்களுக்கு தெரியலாம். பட் யூனோ வாட், அது ஒரு மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட், அது சொல்ல தெரியல எனக்கு. இந்த இடத்துல வந்து நம்ம கார்ப்ளே வந்துட்டு இருக்கு. ஸ்பாட்டிஃபைல ஒயர்லெஸ்ஸாக வருது. இல்லை ஏதாவது நல்ல பாட்டா விடா. ஃபர்ஸ்ட் பாட்டு கத்திட்டேன். ஓகே காப்பிரைட் விழுந்துரும். ஸோ நாங்கள் ப்ளே பண்ண முடியாது. பட் இந்த படம் தான் இப்போதைக்கு வச்சிருக்கோம். அவ்வளவுதான். பெரிய ஸ்கிரீன் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல வேற மாதிரி இதுவும் ஒரு மெயின் ரீசன் நான் வந்து இந்த கிளாஸா சூஸ் பண்ணது. இப்போ ஃபாஸ்ட் ஷேக் போலான்னு டிசைட் பண்ணிருக்கோம். நான் பர்சனலி எனக்கு ஃபாஸ்ட் ஷேக் கூட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சன் கிளாஸ்லன்ட்டு பார்ப்போம். ஏன்னா லென்ஸ்கார்ட் அவ்வளோ கூலிங் நல்லா இல்லைன்றதுனால வேற லென்ஸ்கார்ட் போறது பெஸ்ட். வேற ஏதாவது பாக்குறதுனா ரொம்ப ஹை எண்டா இருக்கும். வில் ட்ரை ஃபாஸ்ட் ஷேக்னு யோசிச்சிருக்கோம். சரி பார்ப்போம். என்ன கொடூரமா இருக்கு. வந்து ஹேண்ட்ஸம் சங்க் மாதிரி இருக்கான். எங்க நாடி திருடி போட்டுச்சிருக்கான். நல்லா தான் இருக்குது இவனுக்கும். சொல்லு எப்படி இருக்க? ஒண்ணுமே தெரியலையே. குளுகுளுன்னு இருக்க. உண்மையா சொல்லு, எனக்காக சொல்லலாம். நான் தான் சொல்றேன். இப்போ லென்ஸ்கார்ட்டுக்கு இதுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். லென்ஸ்கார்ட் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஆனா அது இவ்வளவு சில்லுன்னு இருக்காது. உச்சி வெயில எல்லாம் வண்டியில நான் ஊருக்கு போகும் போது இதுதான் போட்டு சுத்துவேன். ஹாஷ்டாக் தான். ஆக்சுவலி லுக்வைஸும் நல்லா இருக்கும். எனக்கு என்னமோ நல்லா இருக்குன்னு தான் தோணுது. ஐ ஹோப் உங்களுக்கு நல்லா இருக்கு. கமெண்ட் பண்ணுங்க எனக்கு எப்படி சன்கிளாஸ் இருக்குன்ட்டு. கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேடம் கார் ஓட்ட போகிறாங்க. ஸோ ட்ரைவ் பண்ணலான்னு எனக்கு ஓட்டலாம் தெரியாது. ஆனால் மூவ் பண்ண தெரியும், அவ்வளோதான். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆரம்பிக்கலாங்களா? ஏற இதுல பின்னாடி தள்ளணுமா? இதுக்கு ஃபர்ஸ்ட் அப்படியே பின்னாடி தள்ள வண்டி தள்ளுமா? இல்ல ஹேண்ட் பிரேக். ஃபர்ஸ்ட் பிரேக்ல அதுதான் சொல்ல வந்தேன், அவசரப்பட்டேன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இதுலயே உங்களுக்கு தெரியும் அவர் டிரைவிங் லட்சணம் என்னன்றது. பிரேக்ல அது கால் அடிச்சுமா? ஃபுல்லா அமுக்கு. இப்போ கரெக்டா தான் அமுக்கிருக்கேன்னு செக் பண்ணு. கரெக்டா அமுக்கிருக்குண்ணா. சைக்கோ. ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிட்டியா? போடு, கியர் போடு. பயமா இருக்குடா. பிரேக்ல இருந்து காலை மட்டும் எடு, வேற எதுவும் பண்ணாத. அவ்வளவுதான், போதும். ஓகே. ஸ்டீரிங் ரொம்ப சுத்தாத. ரொம்ப சுத்தலாம். நான் யூ டர்ன் பண்ற மாதிரி சுத்தின்னு இருக்கேங்க. என்னைய ஓட சொன்னா உருட்டுற? டிராபிக்ல அப்படித்தான் தம்பி போகணும். டிராபிக்கா? யோ கூட்டம் இல்லையா? ரோடு அனாதையா கிடக்கு. இப்போ என்ன பண்ணோம்? அப்படியே யூ டர்ன் போடு. அந்த மரத்துக்கிட்ட போய் யூ டர்ன் போடு. புரியல. மரத்துக்கிட்ட போய் யூ டர்ன் போடு. மரத்துக்கிட்ட போலையே இன்னும். சரி, இங்கே யூ டர்ன் போடு. என்னடா ஐயோ எனக்கு புரியலடா. பின்தானே பின் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள்.
நவீன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லஞ்ச் வாங்குறதுக்காக பக்கத்தில் ஒரு கடையில் இறங்கியிருக்காங்க. நானும் மேட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷனில் உட்காந்துருக்கோம் கேஷுவலாக. ஸோ குண்டு வெயிட்டிங் ஃபார் டேடு. அண்ட் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி கார் வந்து ஓட்டத்துக்கு. இது வரைக்கும் உடச்சல பத்தாதா மேல கை வச்சா முதல் டெட் பாடி நீ தான்டா. ஸோ தட்ஸ் இட். பார்ப்போம். லஞ்ச் வாங்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதுதான். மீன் இப்போ லஞ்ச் வாங்கிட்டு வந்தாச்சு. என்ன வேணும் சொல்லு. டொமேட்டோ ரைஸ் அண்ட் ஸ்பினாச் ரைஸ். தமிழில் சொல்லு. Tamil சொல்லணும்னா well how to say in Tamil exactly I don't know how to தமிழே வரலையே. கீரை சாதமும் தக்காளி சாதமும். அவ்வளோதான். இதுதான் வந்து இப்போதைக்கு லஞ்ச். வீட்டுக்கு போக பண்ணி தின்ன வேண்டியதான். அதுக்கப்புறம் ஆக்சுவலி நம்ம இதுக்கு போகணும், பூஜை போட போகணும் காருக்கு நம்ம சைடில் ப்ராப்பராக. ஸோ அதுக்கு இந்த பாடி கார்டு முனிஷன் கோயில் போவோம். நம்ம முன்னாடி வச்சிருந்த காரம் அப்படி தான் பூஜை போட்டோம். ஆக்சிடென்ட்ஸ் எதுவும் ஆகலை, நல்லபடியாக இருந்துச்சு காரு. ஸோ ப்ரொசீடிங் வித் தட் சேம் இந்த நம்ம புது காரையும் அதே மாதிரி பூஜை போட்டலான்ட்டு. ஸோ அதுக்கு நம்ம கொஞ்ச நேரத்தில் கிளம்புற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் 4:30 கிட்டே அங்கே இருக்க மாதிரி பிளான் பண்ணோம். ஸோ பாப்போம், வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளம்பலாம். ஆக்சுவலி வந்து செம்மையாக தூக்கம் வருது. அப்படி என்ன சொல்கிறது, உடம்புலாம் டயர்டாக இருக்குது, கால்லாம் வேறு வலிக்கிறதுனால காலை இப்படி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். உனக்கு எப்படி இருக்கே? டயர்டாக தூக்கம் வர மாதிரில சாப்பிட்டோம் வேறு வயிறு ஃபுல்லாக. ஸோ மாதிரி வயிறு பிரிங்கி தூக்கம் தூக்கமாக வருது. மேட்டி வந்து சாப்பிட்டு தூங்கி வந்துட்டு இப்போ சுச்சு போக போயிட்டா. அடக்க முடியலையே. ஸோ அவள் கரெக்டாக இருக்கா. நாங்களும் வந்தோம், சாப்பிட்டோம், தண்ணியை குடித்தோம், உட்காந்துருக்கோம். ஒரு மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளேயே கிளம்பணும். ஸோ ஒரு 5-10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் மேக்ஸிமம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அகெயின் பேக் நம்ம காருக்கு போய் பூஜை போட கிளம்பணும். லெட்ஸ் சீ. ஓகே, அவ்வளோதான். நவீன அங்கே பாரு ஆங்கில நல்லா இருக்கா? நல்லா இருக்குல்ல, புதுசாக இருக்குது. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. நவீன் வந்து ட்ரெஸ் மாற்றிட்டாங்க ஆக்சுவலி. எஸ் ஏன்னா நவீனுக்கு வெக்கையா இருக்குன்ட்டு நானும் ஆக்சுவலி பேண்ட் மாத்திட்டேன். பலாசோ பேண்ட் போட்டேன், என்னால முடியலன்ட்டு. முடியல கைஸ் ஆக்சுவலி போயிட்டு இருக்கோம். எனக்கு ஆக்சுவலி இந்த மாதிரி இருக்கு, பிடிச்சிருக்கு. அது பாருங்க, கீழே பாட்டு கேமரா இருக்கு, சைட்ல வியூ இருக்கு. நம்ம பாட்டுக்கு எஃபர்ட்டே இல்லாம கொஞ்சம் ஜாலியா பேசிட்டே கேஷ்லாம் போகலாம். இது நல்லா இருக்குடா. இந்த மாதிரி vlogs நம்ம பண்ணலாம் டாடி. நல்லா இருக்குல்ல இது? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லாவே இருக்கியா? அட நல்லா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு ஒரு மாதிரி குஷியா ஜாலியா இருக்கு. நான் இப்ப சீட்டை பின்னாடி தள்ளி விளையாட போறேன். ஆக்சுவலி எப்படி இருக்குன்னு பார்க்க போறேன். பார்த்து ஓட்டுறேன். நான் விளையாடும் போது எதுவும் பண்ணிடாத, டமாலும் வந்துடும் அப்புறம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3. ஐயோ நல்லா இருக்கியா? சுகமா இருக்கு. சுகமா இருக்கா. ஓகே கைஸ், லெட்ஸ் சீ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். என்ன பண்ணலாம் இப்போ? ஒன்றும் பண்ண வேணாம், பூஜை எப்படி போடுறோன்னு காட்டுறோம் உங்களுக்கு. கார் நம்மளுக்கு இங்கே தான் இருக்கு. ஸோ பூஜை முடிச்சுட்டு அப்புறமா வந்து உங்களை சந்திக்கணும். ஸோ கைஸ் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா கார் நம்மளுக்கு பூஜை எல்லாம் போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. பூஜை முடிச்சு எனக்கு வீட்டுக்கு கொண்டே போக மனசு வரல. ஒரு மாதிரி காரில் கொஞ்சம் சுற்றணும் போல இருக்கு. ஸோ வி ஆர் பிளானிங் டு கோ ஃபார் டீகேத்லான் வரும்போது பார்த்தேன். டீகேத்லான் வந்து பெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லி படித்தேன், ரீசெண்டாக பார்த்தேன் நான். ஸோ நல்லா மேட்டியும் இருக்கா. இன்னைக்கு ரொம்ப ஹாப்பி. என்னன்னா எல்லா இடத்துக்கும் நம்ம மேட்டி யூஸ்வலாகவே நம்ம இது வரைக்கும் ஒரு நாள் ஒரு 5 நிமிஷம் கூட மேட்டியை வீட்டில் தனியாக விட்டு போனது கிடையாது. நாங்கள் அதில் ரொம்ப கீனாக இருப்போம். we are proud on that. அதனால வந்துட்டு இன்னைக்கு வந்து கோவிலெல்லாம் போகும்போது குண்டு வந்து ஒரு மாதிரி புதுசாக நிறைய பேர் பார்த்துட்டு துள்ளிக்கிட்டு இருந்தா. ஸோ அது மாதிரி நல்லா இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாக. ஸோ டீகேத்லான் வந்து ஆக்சுவலி என்ன பர்பஸ்க்காக போகிறோம் நவீன்? சும்மா எனக்கு ஷார்ட்ஸ் அண்ட் டிஷர்ட் வாங்கணும், அதுக்கு போகணும். ஸோ அதனால போகிறோம். ஸோ see how it goes. எனக்கு தான் நல்லா இருந்தால் நானும் வாங்கிக்கவா? வாங்கிக்கோ. இது வரைக்கும் டீகேத்லான் நான் வாங்கினது கிடையாது. எனக்கு ஆக்சுவலி இந்த பேரே வந்து இப்பதான் அந்த வார்த்தை டொயின் டீகேத்லான் அப்படின்னு வருது. முதல்ல டீகல்தான் அப்படின்னு நான் புஷ்பம் இப்பதான் கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ லெட்ஸ் see how it goes. பை. அண்ட் அதே மாதிரி இதுல ஓகே ஒன்னும் இல்லை பை.
மாட்டி ஹலோ எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன டெக்கத்லான்லனா ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்தது அந்த இடம். அண்ட் அட் த சேம் டைம் யாரும் நம்மளை வந்து ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்க்குறது, டிஸ்டர்ப் பண்ணுறது, இல்லை மேட்டியை வியர்டாக பார்க்குறது அதெல்லாம் பண்ணல. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அது கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. அண்ட் அட் த சேம் டைம் கலெக்ஷன்ஸும் வந்து நல்லா தான் இருந்தது. பட் ரேட் வந்து ஒரு மீடியம் ரேஞ்ச், ரொம்ப லோன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது, மீடியம் ரேஞ்ச். ஒரு சிலது மேபி லோவாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ ஸ்விம் வேர் இருந்தது, ஜிம்முக்கு போகிறது இருந்தது, நிறைய டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ நவீன் வந்து ஒரு பக்கம் ட்ரௌசர்ஸ் பார்த்தாங்க, நான் வந்து இந்த பக்கம் வந்து எனக்கு டிஷர்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அண்ட் அட் த சேம் டைம் மேட்டியும் வந்து அந்த ட்ராலியில் கூப்பிட்டு போய் கூத்தடிச்சிட்டு இருந்தோம், உட்காந்துட்டாங்க. ஸோ கைஸ் நம்ம டெக்கத்லான்ல வந்து நிறைய திங்ஸ் வாங்கியிருக்கோம், வீட்டுக்கு போயிட்டு காட்டுறோம். அண்ட் ஷார்ட்ஸாகவும் நிறைய வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து காருக்கு போகலாம், செம்ம டயர்டாக இருக்குது, வீட்டுக்கு போனேன் எனக்கு இப்போ. ஸோ லெட்ஸ் கோ. ஸோ கைஸ் அவ்வளோதான், இந்த vlog வந்து நாங்கள் முடிச்சுக்கிறோம் இதோட. சாப்பிட்ருப்போம். ஆக்சுவலி நவீன் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட்டாங்க. வேறு என்ன சாப்பிட்ட சொல்லு கரெக்டாக? பிரியாணி அண்ட் சிக்கன். என்ன பிரியாணி? சிக்கன் பிரியாணி சாப்பிட்டியா? ஸோ நவீன் சிக்கன் பிரியாணி, நான் வந்து பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கண்ணு ஃபுல்லாக தூக்கம் தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான், சாப்பிட்டாச்சு, போய் தூங்க போகிறோம். இதோட இந்த vlog முடிச்சிக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லென்த்தி vlog ஆக்சுவலி. அது இல்லாமல் ஒரே வீட்டுக்குள்ளேயே உட்காந்து போடாமல் இன்னைக்கு டிஃப்ரெண்ட் இடத்துக்கு போய் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். ஹோப் யூ லைக் இட். ஸோ பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் ஓகே, வெளியே போனால் பிடிச்சிருக்கு, அதை vlog-ஆ போடணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதுசாக எந்த கிரியேட்டிவ் யார் பண்ணணுமோ புதுசாக ஒரு வீடியோ ட்ரை பண்ணும்போது சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அண்ட் நாங்கள் 2 பேரும் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். பாய்.